இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இவர்களிடம் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், போலீசார் தமக்கு கிடைத்த பெரும் முறைப்பாடுகள் மற்றும் தகவலை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர். எனவே அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு இல்லை. நீண்ட காலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. சிறை வாழ்க்கையில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது. நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றார்கள். அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழுக்கு சந்தேக நபரிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய அவரிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பான அறிக்கைகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாம் பின்வாங்கப் போவதில்லை. இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை. மாறாக குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான எந்தவித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்.